காந்திஜியோட அஸ்தியை கூட கற்றதாக வரலாறு இருக்குது. அதே மாதிரி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் ஆமாங்க ஐயா ஒரு புனிதமான நதி. இப்பவும் அந்த நிகழ்ச்சி, அந்த தர்ப்பண நிகழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்குதுங்க ஐயா. கரிமண்டல ஒரு இதே நிச்சயப நதி ஆமாங்க ஐயா நடந்துட்டு இருக்கு. அது அதை பத்தி உங்களுக்கு என்ன விவரம் தெரியுமா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆமாங்க. இப்போ வந்து அந்த நதியில வந்து காந்திஜி அஸ்தி நம்ம கரைச்சதுனால வரக்கூடிய எல்லாருமே வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்காண்டி நம்ம கரிவலவந்தநல்லூர் அந்த ஆற்றின் ஓரத்துல வந்து அந்த இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, திதி தர்ப்பணம் எல்லாமே. இப்ப நம்ம இதுலயும் கிருஷ்ணன் கோவில் அந்த ஏரியால வந்து அந்த அணை தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல வந்து நம்ம மக்கள், நம்ம ஊரை சுற்றி பனையூரை சுற்றி உள்ள அந்த 8 கிராம மக்கள் எல்லாரும் வந்து அந்த இதில் திதி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க நீராடி குளிப்பதற்கு வந்து சற்று அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை. அதனுடைய இது எல்லாமே நீர்நிலை வந்து அசுத்தமாக இருக்கிறதுனால, அந்த நீர்நிலைகள் இதாக இருக்கிறதுனால அவங்க மக்களுக்கும் அது ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருக்குது. அது இல்லாமல் அழகர் கோவில் ஒன்று இருந்து அதில் இருந்து ஆற்றுல வந்து நம்ம மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது அழகர் ஆற்றுல இறங்க மணிக்கு இந்த ஊர்லேயும் அந்த காட்சி நடந்திருக்குன்னு பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா.